Hi friends, welcome back to Home Cook with Answer YouTube channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ பீஃபையும் 1 கிலோ அரிசியும் வச்சு சூப்பரான ஒரு பீஃப் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட வீட்லையுமே நார்மலாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு மட்டும்தான் புதுசான ரெசிபிஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் உங்களோட சமையலுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பீஃப் பிரியாணியோட ஃபுல் வீடியோ நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் லிங்க் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பீஃப் பிரியாணி பண்ணுறதுக்கு வேண்டி 1 கிலோ அளவுக்கு பீஃபை நல்லா வாஷ் பண்ணி கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சு 1 கிலோ அரிசியும் 1 கிலோ பீஃபும் சேர்ந்து குக் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் 4 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாக வர ஸ்டேஜில் 2 பட்டை 2 கிராம்பு 4 ஏலக்காய் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கூடவே நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 400 கிராம் பெரிய வெங்காயத்தை சேர்த்து கொடுத்து கூடவே ஒரு 5-6 பச்சை மிளகாயும் சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடயே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 400 கிராம் தக்காளி, 50 கிராம் கொத்தமல்லி, 50 கிராம் புதினா இலைகளையும் சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம 100 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டு கூடவே நம்ம ஒரு 5-6 பட்டை, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 20 கிராம்பு, 15 ஏலக்காயை நல்லா வறுத்து அந்த பேஸ்ட் கூடயே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டு இது கூடவே சேர்த்து கொடுத்து நல்லா பச்சை வாசனையெல்லாம் மாறி வர வதக்கி 100 ml தயிர், 100 ml நெய், கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு எலுமிச்சம்பழ சாறும் பிழிஞ்சு விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியோட 2 மடங்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் பிரியாணி அரிசி சேர்த்து கொடுத்து நல்லா வேக விட்டு இறக்கணும்னா சூப்பரான பிரியாணி தயார். ரெசிபியோட ஃபுல் வீடியோ லிங்க் கமெண்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள்.